லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா இந்த 4 நியூ மெஷர்னா என்ன, குவிக் மெஷர்னா என்ன, நியூ காலம்னா என்ன, அதுக்கப்புறம் நியூ டேபிள் என்ன, இதெல்லாம் இருந்தது டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்த்துருந்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தோம். எப்படி இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மெஷர் யூஸ் பண்ணுறது, ஒரு கால்குலேட்டட் காலம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி விஷுவலைசேஷனில் காட்டுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ என்ன நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷுவலைசேஷனுக்கு போயிடலாம் டேரெக்டாக. இது ரிப்போர்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் காட்டுற வியூ. இதில் மெயினானு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபில்டரில் நிறையா ஃபில்டர் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம பேசிக்காக ஒரு 3 ஃபில்டர் மட்டும் என்னன்றது பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆன் திஸ் விஷுவலில் மட்டும் நடக்கிறதா அது விஷுவல் லெவல் ஃபில்டர். அடுத்தது ஃபில்டர் ஆன் த பேஜ், ஃபில்டர் ஆன் த ஆல் பேஜஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன பண்ணலான்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். எனக்கு இந்த டேபிள் ஒவ்வொன்றிலையும் நான் 3 பேஜஸில் ஸ்ப்ளிட்டப் பண்ணி ஒவ்வொன்றிலையும் எடுத்துகிட்டு போய் நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த டேபிள் எடுத்துகிட்டு போய் பேஜ் 2ல் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த டேபிள் எடுத்துகிட்டு போய் நான் பேஜ் 3ல் பேஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக தான் நான் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். எப்படி பேஜ் லெவலில் எப்படி ஃபில்டரில் நடக்குது, ஆல் பேஜஸில் ஃபில்டர் எப்படி நடக்குது அப்படின்றப்ப இந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம ஃபில்டர் வச்சுருந்தா தான் அது நம்ம செக் பண்ண முடியும். அதுக்காக ஒரு சாம்பிளுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் எல்லா டேபிள்லையும். ஜஸ்ட் இந்த பேஜ்லேயும் ஒரு 2 ஃபில்டர் இருக்கிற மாதிரி நான் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஒரு காப்பி மட்டும் எடுத்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் இப்போ எப்படி ஃபில்டர் நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த விஷுவல் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா ட்ராகன் பண்ணமில்ல விஷுவலைசேஷனில். அந்த விஷுவலைசேஷனில் பண்ணோன்னே விஷுவல் லெவல் ஃபில்டரில் டிஃபால்ட்டாகவே அந்த 2 இதுவுமே வந்துடும். சேனல் நேமும் உங்களுக்கு வந்துடும், டோட்டல் செல் இது ரெண்டுமே டிஃபால்ட்டாகவே நம்ம ஜஸ்ட் ட்ராகன் ட்ராப்பில் அந்த டேபிளில் பண்ணுறப்ப உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இது 2 ஷோ ஆகிடும். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷோ இருக்குது, சேனல் நேம் இருக்குது, டோட்டல் செல் ரெண்டுமே ஷோ இருக்கா. ஓகே, எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சேனல் நேமில் எனக்கு என்ன பண்ணுறேன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். பேசிக் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பேசிக் ஃபில்டரில் எனக்கு என்னென்ன சேனல் நேம் வைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபில்டரில் எனக்கு ஷோ ஆகும். மொபைல் அவுட்லெட்டு, ஆன்லைன். இப்போ மொபைல் அவுட்லெட் மட்டும் கிளிக் பண்ணுறேன்னா அந்த விஷுவலில் மட்டும்தான் எனக்கு என்னது மொபைல் அவுட்லெட் ஃபில்டர் ஆகுது. அடுத்து ஆன்லைன் கிளிக் பண்ணணுன்னா எனக்கு என்ன ஆகுது, இப்போ ஃபில்டர் எப்படி கிளிக் பண்ண ஒவ்வொன்றா கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில்டர் ஆகிக்கிட்டே வருது. இப்போ ஜஸ்ட்டு செலக்ட் ஆல் மட்டும் கொடுத்துட்டு மொபைல் அவுட்லெட் மட்டும் கொடுத்தோன்னா எனக்கு அந்த விஷுவலில் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபில்டர் ஒர்க் ஆகுது. மற்ற எந்த விஷுவல்லையும் ஃபில்டர் எனக்கு எந்த அஃபெக்ட்டுமே பண்ணல. மற்ற பேஜ்லேயும் செக் பண்ணிக்கலாம். அது மற்ற பேஜ்லையுமே எந்த அஃபெக்ட்டும் பண்ணியிருக்காது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் டைப்பில் எனக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸ் ஃபில்டர், டாப் எண்ட் ஃபில்டர் அப்படின்னு. பேசிக் ஃபில்டர், டாப் எண்ட் ஃபில்டர் 3 ஆப்ஷன் இருக்குது. டாப் எண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் பேஸ் பண்ணியிருக்கும். டாப்பில் எந்த நம்பர் டாப்பில் இருக்குது, டாப் இத்தனை நம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டாப் எண்ட் நம்ம மேக்ஸிமம் நம்பருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அட்வான்ஸ் ஃபில்டர் எடுத்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் ஃபில்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. கண்டைன், டஸ் நாட் கண்டைன், இந்த மாதிரி நிறையா ஈஸ் நாட். இது ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கண்டைனும் டஸ் நாட் கண்டைன் மட்டும் நான் சொல்லித்தரேன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஜஸ்ட்டு கண்டைன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆன்லைன் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர் நான் கொடுத்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த விஷுவலில் எனக்கு ஆன்லைன் மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகும். வேறு எதுவுமே எனக்கு ஷோ ஆகாது. அப்படின்னா ஜஸ்ட் இது அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துகிட்டு கொடுக்கும். இப்போ டஸ் நாட் கண்டைன் எனக்கு ஆன்லைன் இல்லாமல் மற்றது எல்லாமே ஷோ ஆகும்னா ஜஸ்ட் அதை கொடுத்து டஸ் நாட் கண்டைன் கொடுத்து அப்ளை ஃபில்டர் கொடுத்தோன்னே பாருங்கள் ஆன்லைன் மட்டும் அந்த விஷுவலில் ஷோ ஆகலாம். மற்ற ரிமைனிங் எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. இதுதான் நம்ம நிறைய இந்த மாதிரி ஈஸ் நாட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஃபில்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணி எது வேணுமோ அதை செட் பண்ணி நம்ம எப்படி என்ன ரெக்யூர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில்டர் இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுப்போம். மேக்ஸிமம் மெயினாக பார்த்தீங்கன்னா விஷுவல் ஃபில்டருன்றது அந்த விஷுவலில் மட்டுமே நடக்கிற ஃபில்டரை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் விஷுவல் லெவல் ஃபில்டர் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பேஜ் லெவல் ஃபில்டர் செக் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் பேஜ் லெவல் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. எனக்கு இந்த பேஜ் ஃபுல்லாக இந்த ஃபில்டர் நடக்கணும் அப்படின்னு நான் ஜஸ்ட் இது மட்டும் மாற்றிக்கலாம். பேசிக் ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லா ஃபில்டருமே வந்துடும். இப்போ எனக்கு பேஜ் லெவல் ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் பேஜ் லெவல் ஃபில்டரில் இப்போ சேனல் நேம் தான் ஃபில்டர் எடுக்கிறோம். ஜஸ்ட் டேட்டாவை கிளிக் பண்ணி எனக்கு டேட்டாவிலேருந்து சேனல் நேம் மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம்.
இதுதான் இந்த பேஜுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஃபில்டர் வந்து எப்பயுமே நடக்கும். இந்த பேஜிலேருந்து அடுத்த பேஜ், செகண்ட் பேஜோ தேர்டு பேஜோ இந்த ஃபில்ட்ரு வந்து எந்த ஒரு ஃபில்டருமே நான் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் வந்து இந்த பேஜ் லெவலில் மட்டும்தான் நடக்கும். இப்போ சேனல் நேம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் இந்த ஃபில்டர் பேஜில். ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டோமா? இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபில்டர், பேசிக் ஃபில்டர் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இப்போ எனக்கு வந்து ஆன்லைன் மட்டும் தேவை. ஜஸ்ட் கிளிக் பண்ணால் பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க 3 விஷுவல்லையுமே என்ன இருக்குன்னா ஆன்லைனுடைய வேல்யூ மட்டும்தான் ஷோ ஆகிருக்கு. ரிமைனிங் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகலை. அப்படின்னா இந்த பேஜ் லெவல் ஃபில்டர்ன்றது இந்த பேஜுக்குள்ளே என்னென்ன விஷுவல் இருக்கோ அந்த விஷுவலில் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகும். பேஜ் 2ல் பாருங்கள் எல்லாமே ஷோ ஆகிருக்கு. பேஜ் 3லையும் வந்து எல்லாமே ஷோ ஆகிருக்கு. பேஜ் 1ல் மட்டும்தான் அந்த ஃபில்டர் வந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன ஃபில்டர் தேவையோ அது மட்டும் ஷோ ஆகிருக்கு. ஜஸ்ட்டு செலக்ட் ஆல் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து ஃபில்டர் ஃபார் ஆல் பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி சேம் சேனல் நேம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எல்லா பேஜ்லேயும் வந்து ஃபில்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்றது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபில்டர் எல்லாமே இருக்கும், அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அட்வான்ஸ் ஃபில்டர், பேசிக் ஃபில்டர் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து ஆன்லைன் மட்டும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் இந்த பேஜில் எல்லா விஷுவல்லையும் வந்து ஃபில்டர் ஆகிருக்கா. அதே மாதிரி பேஜ் 2ல் நான் செக் பண்ணுறேன். பேஜ் 2லையும் பாருங்கள் ஆன்லைன் மட்டும் ஃபில்டர் ஆகிருக்கு. அதே மாதிரி பேஜ் 3லையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மட்டும் விஷுவல் ஆகிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஜஸ்ட் வந்து ஃபில்டரில் வந்து ரொம்ப பேசிக்கான டாபிக். இது நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு விஷுவல் லெவல் ஃபில்டர்னால் எப்படி ஒர்க் ஆகும், பேஜ் லெவல் ஃபில்டர்னால் எப்படி ஒர்க் ஆகும், அதே மாதிரி பேஜ் ஃபார் ஆல் பேஜஸ் ஃபில்டர்னால் எப்படி ஒர்க் ஆகும். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஃபில்டர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்பையும் இந்த ஃபில்டர் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபில்டர்ஸில் ஒவ்வொன்றை பற்றி நம்ம இன்னும் நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வரப்போகிற கிளாஸஸில் வந்து அது ஒவ்வொரு கிளாஸ் பார்க்குறப்ப அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த 3 ஃபில்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன். அது இல்லாமல் வேறு ஏதாவது சப்போர்ட் வேணும், பவர் பை பற்றி கிளாஸஸ் வேணும், சப்போர்ட் வேணும்னாலும் கமெண்டில் பின் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.